Hi friends, welcome to Kingmaker Science Academy daily newspaper analysis. ஸோ இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்கலேஷன்ஸ் எவ்ரிடே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து அட்டாக் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ எஸ்பெஷலி வந்து நட்டான்ஸ்னு சொல்லக்கூடிய பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து அட்டாக் பண்ணிருக்கு தான் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்பாகான் இது ஒரு ப்ராவின்ஸு. ஸோ இதோட ப்ராவின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் வந்து நட்டான்ஸ்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க பண்டர் அப்பாஸ், அது ஒரு போர்ட்டு. ஸோ அது வந்து ஈரானில் வந்து இருக்குது. ஸோ இங்கே தப்ரீஸ்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அது வந்து நார்த் ஈரான் அர்மேனியா பார்டர் டச் பண்ணி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெஹ்ரான் கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஈரான். ஸோ இங்கே இருக்கிறது தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இஸ்ரேல் பண்ணுற அட்டாக்கில் நிறைய பீப்புள் வந்து எவாக்குவேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அவர் வந்து வார்னிங் வந்து பண்ணியிருக்காரு. ஈவன் இந்தியா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தும் நம்ம உள்ள நியூஸ் பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எவாக்குவேஷனுக்காக நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் வேர்ல்டு நியூஸில் வந்து வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து கனடான் பிரைம் மினிஸ்டர் வந்து மீட் பண்ணியிருக்காரு ஆஃப்டர் லாங் டைம் பின்னாடி. ஏன்னா நம்ம ரெண்டு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஹை கமிஷனர்ஸும் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டோம், அந்த டைஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆன பிறகு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்கோம்னா அதுக்கான ரீசெட்டிங் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து போயிருக்குது. ஏன் கனடாவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கனடா வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு கண்ட்ரி. நம்ம எப்படி குவாடுன்னு எடுத்து இருக்கோமோ அதே மாதிரி கனடா வந்து ஒரு லிபரல் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஒரு டெமோக்ராட்டிக்கான கண்ட்ரி. ஸோ அது மட்டும் கிடையாது, ரூல் ஆஃப் லா இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து எப்படி யூகே, சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா இவங்க கூடலாம் வந்து நம்ம ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கோமோ. ஸோ அது காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் அது ப்ரியராக ப்ரோக்ரஸ் ட்ரேட், இயர்லி ப்ரோக்ரஸ் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சைன் பண்ண போகிறோம். இன்கேஸ் இன்றைக்கி ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. ஹை கமிஷனர்ஸ் நம்ம திரும்பி வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அந்த கனடாவில் வந்து கலிஸ்தானி செப்பரேட்டிஸ்ட்டை வந்து கில் பண்ணனால முன்னாடி இருந்த ஜஸ்டின் ட்ரூடோங்கிற பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் மேலே வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ வந்து அந்த மார்க் கேர்னே அப்படிங்கிறவர் நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பிகாஸ் வி கான்ட் ஐசோலேட் இந்தியா, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் வந்து இந்தியாவை ஐசோலேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. ஏன்னா அதனால தான் G7 வந்து கனடாவில் ஹோஸ்ட் பண்ணுறதுனால இன்வைட்டும் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பேசிக்கிறோம். இன்னொன்று, கனடாவுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சில என்னெல்லாம் பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா க்ளீன் எனர்ஜி இருக்குது, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்குது, ஏஐல பார்க்கலாம், எல்என்ஜி, ஃபுட் செக்யூரிட்டி, கிரிட்டிக்கல் மினரல்ஸ், ஹையர் எஜுகேஷன், மொபிலிட்டி, சப்ளை செயின் ரெசிலியன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் கனடாவுக்கும் வந்து பொட்டன்ஷியலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த G7 சமிட்டில் ஒரு பைலேட்டரல் டாக் அப்படிங்கிறது வந்து போயிருக்கு. ஸோ இன்னொன்று பார்க்கணும், யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா யாரை வந்து இப்போது ஒரு டின்னர் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாரு, லஞ்ச் ஹோஸ்ட் பண்ண போகிறாருன்னா பாகிஸ்தானோட மிலிட்டரி ஜெனரல் வந்து அசிம் முனீர் வந்து யூஎஸ்க்கு விசிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆஃப்டர் பர்வேஸ் முஷரப் ஒரு பாகிஸ்தான் மிலிட்டரி ஜெனரல், அதுக்கப்புறம் ஒரு பாகிஸ்தான் மிலிட்டரி ஜெனரலுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸில் வந்து இந்த அசிம் முனீர் தான். அப்போ இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்டெரக்ட் மெசேஜ் என்னென்னா, ஈவன் வந்து பாகிஸ்தானில் ஒரு டெமோக்ராட்டிக் சிவிலியன் கவர்மெண்ட் இருந்தால் கூட அந்த சிவிலியன் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது மிலிட்டரி ஜெனரலுக்கு தான் அந்த பவர் இருக்கிறனால பாகிஸ்தான் மிலிட்டரி ஜெனரலுக்கு தான் யூஎஸ் கவர்மெண்ட், ஈவன் யூஎஸ் பிரசிடென்ட்டே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா சைடில் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து நிப்பாட்டுறதுக்காக ட்ரை பண்ணார். பட் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மிலிட்டரி ஜெனரல் கிட்ட நான் தான் சொல்லலாம் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் எகைன் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் வந்து வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் G7 பிரைம் மினிஸ்டர் சொன்ன ரிமார்க்ஸ், இந்தியா வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து பேசுனதில்லை. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு G7 தெரியும், அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கிடையாது, அது ஒரு இன்ஃபார்மல் குரூப் தான். ரிச் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1980s 90s இது வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கண்ட்ரிஸ் வந்து ஆனுவல் மீட்டிங் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஈவன் நான் G7 மெம்பர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து இன்விடேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அப்போ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ரெகுலராக மீட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம யோசிக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல்ஸில் ஏஐ பற்றி நம்ம டிசைட் பண்ணலாம், அதை திங்க் பண்ணலாம். அதே மாதிரி க்ளீன் எனர்ஜி பற்றி வந்து நம்ம வந்து திங்க் பண்ண வேண்டிய டைம் வந்துருக்குது. ஸ்மால் மாடலர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து தேவைப்படுது. அந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ரெனியூபிளுக்கான டிரான்சிஷன் இருந்தால் கூட நம்ம என்டிசியில் நிறைய வந்து ரெனியூபிள் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் கூட அதுக்கான எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து பேச வேண்டியதாக இருக்குது. க்ரீன் எனர்ஜி காரிடார் பற்றி வந்து அவர் வந்து பிஎம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் G7 இந்தியா வந்து சென்ட்ரிக்காக வந்து பிஎம் சொன்ன மெசேஜ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசம் பற்றி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லா கண்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
கன்சென்சஸ் பேசிஸில் வந்து எந்த கண்ட்ரி டெரரிசம் சப்போர்ட் பண்ணுதோ அந்த கண்ட்ரி வந்து நெக்லெக்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் இந்த டெரரிசம்னால வந்து எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து G7 சமிட்டில் வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்று நம்ம வந்து ஒரு ஸ்கீமில் ஒரு மிஷன் வந்து ரீவாம்ப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதான் வந்து க்ரீன் இந்தியா மிஷன். நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்சில் வந்து இருக்கக்கூடிய ஒரு 8 மிஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மிஷன் வந்து க்ரீன் இந்தியா மிஷன். நேஷ்னல் சோலார் மிஷன் இருக்குது, நேஷ்னல் சஸ்டைனபிள் வாட்டர் மிஷன் இருக்குது, அக்ரிகல்ச்சர் மிஷன் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்போ அதை பற்றி ஒரு சின்ன எடிட்டோரியல் தான் வந்திருக்குது. ஸோ இப்போ இந்த க்ரீன் இந்தியா மிஷனில் நமக்கு என்ன ஒரு ரிமார்க்ஸ் வந்துருக்குன்னா, வெஸ்டர்ன் காட்ஸ், ஆரவல்லி, ஹிமாலயன் ரேஞ்ச் இங்கே வந்து ஒரு பெரிய லெவலில் டிஃபாரஸ்டேஷன், ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்டு, அதே மாதிரி ரெயின்ஃபால் பேட்டர்ன் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட் எல்லாம் நடக்குது, டிசாஸ்டர் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த வெஸ்டர்ன் காட் எக்கோசிஸ்டமை ப்ராட் பண்ணி சொல்லி 2-3 கமிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்தூரி ரங்கன் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி, மாதர் கப்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி, எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் பற்றி பேசியிருக்கிறாங்க. அங்கே எந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கமிட்டியெல்லாம் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. எஸ்பெஷலி வெஸ்டர்ன் காட் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, கோவா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கல. இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷனால ஃபெயிலியர்னால தான் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம டிசாஸ்டர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரீவாம் பண்ண இந்த க்ரீன் இந்தியா மிஷனில் ரீஸ்டோரேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் டீக்ரேடேஷன் எப்படி பண்ணலாங்கிற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. நேட்டிவ் ட்ரீஸை வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல் என்விரான்மெண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். அதே மாதிரி எத்திக்ஸில், என்விரான்மெண்டல் எத்திக்ஸில் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ப்ரிம்ஸ் ஆஸ்பெக்டில் இந்தியா பண்ணக்கூடிய சில மிஷன் அண்ட் விஷன் ரிகார்டிங் என்விரான்மெண்ட்டாக இருக்கக்கூடியதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி எடிட்டோரில் அது வந்து வந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அட்லாஸ்ட் ஒரு நேம் வந்து வச்சுருக்காங்க. எப்படி வந்து நம்ம ரஷ்யா உக்ரைனுக்காக வச்சிருக்காங்க ஆப்ரேஷன் கங்கா அப்படின்னு சொல்லி வச்சோம். அதே மாதிரி ஆப்ரேஷன் ரஹாத் அப்படின்னு சொல்லி வச்சோம் ஏமனில். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து இந்தியா வந்து கண்டக்ட் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ ஈரானில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எவாக்குவேட் பண்ணுறதுக்காக வந்து கொண்டு வந்த மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆப்ரேஷன் சிந்து. த்ரூ அர்மேனியா பார்டர் மூலமாக நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஏன்னா நமக்கு வந்து ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பார்டரிங் கண்ட்ரிஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து அசர்பைஜான் இருக்குது. அசர்பைஜானுக்கு இந்தியாவுக்கு நார்மல் டைஸ் கிடையாது ஆஃப்டர் ஆப்ரேஷன் சிந்து. இல்லை அவங்க வந்து ஓப்பன்லி சப்போர்ட்டட் பாகிஸ்தான். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் வந்து அங்கே தாலிபான் கவர்மெண்ட் தான் வந்து இருக்குது. ஸோ ஒரே ஒரு நெய்பரிங் கண்ட்ரி அர்மேனியா மட்டும்தான். அப்போ அந்த அர்மேனியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் பேசேஜ் அப்படிங்கிறது ஒரு பார்டர் சொல்கிறாங்க. அந்த பார்டர் வழியாக கொண்டு வந்து தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் எவாக்குவேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு நியூஸ் வந்து வந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் தட் இஸ் டிரான்ஸ்போர்ட் ஹைவே டிபார்ட்மெண்ட்லேருந்து தட் இஸ் சீம்லெஸ் மூமெண்ட்டுக்காக ஃபாஸ்டாக்கான ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ரோட் மினிஸ்டர் நிதின் கட்கரி இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இப்போ நேற்று தான் அதை பற்றி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் August 15, 2025 பெர் இயருக்கு நீங்கள் 3,000 rupeesக்கு வந்து ஒரு பிளான் வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா 200 trips அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக நீங்கள் 200 tripsன்னு சொல்லும்போது ஆவரேஜாக வந்து உங்களுக்கு 10,000 12,000 rupees உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோலில் வந்து உங்களுக்கு வந்து இதாகும். அது 3,000 அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ரெகுலர் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர்ஸ்க்கு வந்து இது பெனிஃபிட்டாக இருக்கும். ஒன்லி ஃபார் நான் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், காரு, ஜீப்பு, வேனுக்கு மட்டும் தான் வந்து அப்ளை ஆகுது. அப்போ இது என்ரோல் பண்ணணும் அப்படின்னா எதர் வந்து நீங்கள் ராஜ்மார்க் யாத்ரா அப்படி ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும் ஃபாஸ்டாக் மாதிரியே. இன்னொன்று நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்டில் அங்கே வந்து நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதே மாதிரி வந்து ஃபாஸ்டாக் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு தெரியும். இப்போ ஃபாஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ரோடு செக்டார் பொறுத்த வரைக்கும் பெரிய ரிஃபார்ம். ஏன்னா ஒரு டோல்லையும் வந்து பெரிய லெவலில் பிளாக் ஆகும். அதே மாதிரி டிராஃபிக் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் வந்து இருக்காது பெரிய லெவலில். ஸோ இது ஃபாஸ்டாக் வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தது RFID டெக்னாலஜி வச்சு. இன்றைக்கி நம்ம இதை வந்து கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னா இன்னும் வெயிட்டிங் அப்படிங்கிற டைம் வந்து குறையும். லாஜிஸ்டிக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து நடக்கும். இதெல்லாம் நம்ம ரோட் செக்டரில் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அது ஒரு நியூஸாக வந்து நம்ம ஸ்கீம்ஸ் மாதிரி வந்து வந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உத்தரகண்டில் வந்து ரீசெண்டாக வந்து நிறைய வந்து ஆக்சிடென்ட் தட் இஸ் ஹெலிகாப்டர் கிராஷ் அப்படிங்கிறது நடக்குது. நமக்கு வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்குன்னு சில வந்து இந்த டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது உத்தரகண்ட் சிவில் ஏவியேஷன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் இந்த டூரிஸ்ட்டுக்கான ஹெலிகாப்டர் சர்வீசஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ப்ரைவேட்டுக்கு அலோவ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் அவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க. த்ரூ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, எதனால் இந்த ஃப்ரீக்வெண்ட் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு நார்மல் நியூஸ் அப்படிங்கிறது வந்து வந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா
இன்றைக்கி வந்து எக்ஸ்பிளைனில் வந்து ஜிடிபி பேஸ் இயர் நம்ம வந்து இந்தியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரிலேட்டடாக என்ன பண்ணுறாங்கன்னா மார்ச் 2026 அப்போது நம்ம வந்து நியூ பேஸ் இயர் ரிவைஸ் பண்ண போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஜிடிபியிலிருந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்லேருந்து நிறைய இண்டெக்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கான பேஸ் இயரை வந்து ரிவைஸ் பண்ணணும். ஸோ அதை பற்றி தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆர்டிக்கல் வந்து வந்துருக்குது. ஸோ இப்போது நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஜிடிபியோட பேஸ் இயர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 2011-12 பேஸ் இயர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து நான் ஒன்றா வந்து 10 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை 5 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணுறதா வந்து 1999 முடிவு பண்ணோம். ஆனால் 2011-12க்கு அப்புறம் நம்ம 5 இயர்ஸ்க்கு வந்து பண்ணிட்டு இருக்கணும். 2017 அதை பண்ணலை. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேவும் தட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் சர்வேவும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வேவும், அதில் வந்து டேட்டா அடிக்குவசினால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் இயர் வந்து ரிவைஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம். ஸோ இப்போ இந்த ரிவைஸ் பண்ணாங்கன்னா February 2026 நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேஸ் இயர் ஜிடிபிக்கு 2022-2023 சொல்லி அப்டேட் ஆகிடும். இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கு 2022-2023 சொல்லி அப்டேட் ஆகிடும். தென் சிபிஐயோட பேஸ் இயரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுவோம், 23-24 அப்படிங்கிறது ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்தியாவில் வந்து நேஷனல் இன்கம் வச்சு தான் நம்ம ஜிடிபியை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது எல்லாம் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னா நேஷனல் இன்கம் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மக்ரான் ஆஃபீஸுங்கிற சேர்மன் இருக்கிறப்ப 1949 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேரியஸ் பேஸ் இயர் அப்படிங்கிறது நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். நீங்கள் இதில் வந்து பார்க்க முடியும் 1948 to 1960-61, 60-61 to 70-71, 81 to 1993-94. ஸோ இந்த மாதிரி வந்து இருந்தது. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2000 to 2005 வந்துருக்கும். இப்போ தான் வந்து அந்த 5 இயர்ஸ்க்காக மாற்றலாம் பிளான் பண்ணுது. தென் 2004-5 2011-12 வந்தது. அப்படி பார்த்தா நீங்கள் 2017-18 வந்திருக்கணும். 2017-18 வரல. இப்போ வந்து 22-23 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்படி பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு ப்ராடக்டோட ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு காஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிய வரும் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில். அதை வச்சு நம்ம இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி சில டேட்டாலாம் நம்ம வந்து அக்யூரேட்டாக வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர்லேருந்து நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது லெஸ் தென் 20% தான். சர்வீஸ் செக்டாரும் மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் நமக்கு வந்து பெரிய லெவலில் வந்து இது பண்ணுது. ஸோ அதனால் இந்த மாதிரி டேட்டாவை நம்ம வந்து அப்டேட்டடாக பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு இந்தியா மாதிரி இருக்கிற எக்கனாமிக்கல் நேஷனுக்கு வந்து ஒரு டேட்டா ட்ரிவன் கவர்னன்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஜிடிபிக்கான இந்த ரிவைசிங் அந்த இயர் வந்து ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சில பேசிக்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுங்க. இதில் வந்து நிறைய சர்வே பற்றி இருக்குது, நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் பற்றி இருக்குது. ஸோ அதனால் அதையும் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் கிளாஸ் பற்றி நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்கான அந்த எவாக்குவேஷன் பிளான் வந்து நம்ம எப்படி பண்ணுறோங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் 44 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு பார்டர் இருக்குது. ஈரானுக்கும் அர்மீனியாவுக்கும் ஒரு ஷார்ட் பேசேஜ் தான். ஏன்னா அசர்பைஜான் நிறைய லாங்கஸ்ட் பார்டராக இருக்குது. டர்க்கி இருக்குது, ஈராக் இருக்குது. ஈராக் போக முடியாது, ஏன்னா வந்து நிறைய ஏர்போர்ட் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க கான்ஃப்ளிக்ட்னால. டர்க்மெனிஸ்தானும் வந்து ஒரு பெரிய பேட் டரைன் மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ அர்மேனியா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வழியாக வந்து பேசேஜ் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அந்த பார்டர் நேம் என்ன சொல்கிறாங்கன்னா நுர்துஸ் அகாரக் பார்டர் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அந்த பார்டர் வழியாக நீங்கள் வந்து போயிட்டு அந்த அர்மேனியாவோட கேபிட்டல் சிட்டி எரிவன் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து எவாக்குவேட் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதாக வந்து பார்த்தோம்னா ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எவாக்குவேட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் வந்து நியர்லி ஒரு 4000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதா வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த பார்டரை கொடுத்து இது எந்த கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் பற்றி வந்து கேட்கலாம். ஏன்னா யூபிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக ரீஜியன் இன் நியூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த அர்மேனியா அசர்பைஜான் கான்ஃப்ளிக்ட் போகிறப்ப நொகோர்னோ கராபக் பார்டர் அப்படிங்கிறது 2023 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த பார்டரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதோட நேம் வந்து தான் இப்போ நம்ம வந்து பார்த்தது. ஸோ நுர்துஸ் அகாரக் பார்டர் அப்படிங்கிறது. ஸோ ரீசென்ட்லி சீன் நியூஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுங்க. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இங்கேயும் மேப் வந்து கிளாரிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு காஸ்பியன் சீ இதில் வந்து தெரியும். காஸ்பியன் சீ சுற்றி என்ன கண்ட்ரிஸ் இருக்குங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டர்க்மெனிஸ்தான் இருக்குது, ஈரான் இருக்குது, அசர்பைஜான் இருக்குது. ஸோ மேலே ரஷ்யா வந்துடும். ஸோ என்னென்ன கண்ட்ரிஸ் வந்து காஸ்பியன் சீ சுற்றி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் பேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நேற்று ஒரு ஈவெண்ட்டு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீசஸ்க்காக ஏதோ ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபின்டெக்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபின்டெக்ஸ் அக்ரிகல்ச்சர் ரூரல் ஏரியா இருக்கக்கூடிய மார்க்கெட்டை வந்து அன்டாப் பண்ணணும், பொட்டன்ஷியல் வந்து கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள் வந்து சர்வீஸ் பேசிஸில் பண்ணுறீங்க, பட் இன்னும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபின்டெக்ஸ் வந்து நீங்கள் வந்து உள்ள பெனிட்ரேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ எந்த அவார்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஜிட்டல் பேமெண்ட் அவார்ட் 2025 யார் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீஸ் தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ நிறைய எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்எஸ்எம்இஸ் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபின்டெக் அடாப்ஷன் ரேட் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 87% வந்து இருக்குது. கம்பேரிட்லி குளோபல்லி எவ்வளோ தான் இருக்குன்னா 67% தான் இருக்குது. அப்போ நம்ம 44 lakh crore அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம டிபிடிலாம் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிடுவோம். ஸோ ஒரு ஹியூஜ் வால்யூம் ஆஃப் அமௌண்ட் இந்த 10 இயர்ஸில் நம்ம பண்ண அமௌண்ட் வந்து டிபிடி ஆதார் பேஸில் வந்து 44 lakh crore அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறோம். அதனால் 3.5 lakh crore நம்மளுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ஃபின்டெக் கம்பெனிஸ் உங்களுக்கு தெரியும், ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கு, பேடிஎம் பேங்க் இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இன்றைக்கி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பேடிஎம் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. பட் அட் சேம் டைம் நீங்கள் டிஜிட்டல் லிட்ரஸி இம்ப்ரூவ் பண்ணணும், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா செக்யூரிட்டி அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எல்லாமே பேரலாக பார்த்தா தான் இந்தியாவில் வந்து நீங்கள் டிஜிட்டல் பெனிட்ரேஷன், டிஜிட்டல் ஸ்கில், அந்த டிஜிட்டல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மேபி ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் தெரியல, மெயின்ஸில் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு அனாலிசிஸ் பேசிஸில் வந்து இந்த டாபிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துவில் எடிட்டோரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் 2026 இப்போ வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஷேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 41% ஆஃப் த டேக்ஸ், டோட்டல் டேக்ஸ் வந்து 41% எடுத்து எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம டிவால்வ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த டேக்ஸ் கலெக்ஷன் வந்து வரதில் 50% இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ரீசெண்டாக நடந்த நீத்தி ஆயோக் மீட்டிங்கில் நிறைய ஸ்டேட்டோட சிஎம் வந்து அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப என்ன ஒரு இதில் வந்து இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த நார்மல் டேக்ஸ் ரெவன்யூலேருந்து அவங்களுக்கு வந்து செஸ் அண்ட் சர்சார்ஜ் டேக்ஸ் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவ்லி சம் பர்பஸ்க்காக அதெல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுக்கிறாங்க. அந்த இதையும் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று, அந்த டேக்ஸ் டெவல்யூஷனில் வந்து நீங்கள் ஹரிசாண்டல் டெவல்யூஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டோட இன்கம் டிஸ்டன்ஸையும் பார்க்குறோம், ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷனையும் பார்க்குறோம். இதுக்கு தான் அதிகமாக வெயிட்டேஜ் இருக்குது. அப்போ வந்து பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு ஷேர் அதிகமாக போகிற மாதிரி இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இன்கம் கம்மியாக இருக்குதோ அந்த ஸ்டேட்டுக்கு ஷேர் போகிற மாதிரி இருக்குது. ப்ரொக்ரெசிவாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டேட்ஸ்க்கு வந்து இது வந்து இன்சென்டிவ் பண்ண மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் 50% அப்படிங்கிறது பாசிபிலிட்டியா, அதுவும் நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 50% அப்படிங்கிறது கொடுக்க முடியுமா நமக்கு தெரியாது. பட் மேபி அந்த டேக்ஸ் டெவல்யூஷன் ஃபார்முலாவில் 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஒரு ரீவொர்க் பண்ணி ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், இல்லை கிராண்ட்ஸு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அந்த டேட்டா நமக்கு வந்து அதான் நமக்கு தெரியும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2ல் நம்மளுக்கு வந்து கவர்னன்ஸில் கேட்கலாம் ஃபினான்ஸ் கமிஷன், ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3 எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் கேட்கலாம், தென் எத்திக்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் எ கான்ஸ்டியூஷனல் பாடி அண்டர் ஆர்டிகல் 280 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈரான் இஸ்ரேல் வார்னால ஆயில் ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தோம் ஒரே நாள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 to 9% ஜம்ப் ஆகிருக்குது. அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ், பெர்சியன் கல்ஃபை த்ரூ த பேசேஜ் ஆஃப் கல்ஃப் ஆஃப் ஓமன் கூட அரேபியன் சீல வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ ஏசியாவுக்கு வரக்கூடிய ஒரு 80% ஆஃப் ஆயில் வந்து இந்த பேசேஜில் தான் வரும். அப்போ இந்த பேசேஜ் இப்போ பிளாக்கில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஆயில் சப்ளை அப்படிங்கிறது வந்து பிரச்சனை நடக்கலாம். ஸோ 1/5 ஆஃப் த வேர்ல்டோட அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ யூஎஸும் இதுக்கான ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியும் வந்து கமிங் டேஸில் ஆயில் ப்ரைஸ் வந்து பூம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துவில் வந்து யூஎன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து யூஎன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் வந்து ஃப்ரான்ஸில் வந்து நடந்தது, நீஸ் அப்படிங்கிற சிட்டியில். அங்கே வந்து ஒரு 60 கண்ட்ரீஸில் 56 கண்ட்ரீஸ் வந்து ஒரு ப்ரோட்டோக்காலில் சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிடிக்ஷன் அக்ரிமெண்ட் அண்ட் ஆல்சோ கால் ஹை சீஸ் ட்ரீட்டி. அதாவது நமக்கு இந்தியாவை தாண்டி எக்ஸ்க்ளூசிவ் ஜோனோட கோஸ்டல் ஜோனை தாண்டும் போது அது இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் ஆயிடுது. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஓஷன் இதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரீட்டி இல்லை. நம்மளுக்கு வந்து கன்வென்ஷனல் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இருக்குது, பட் அதில் மெரைன் சம்மந்தப்பட்டது ஒரு 30% ஏரியா தான் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோங்கிறதுனால எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து ஹை சீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ட்ரீட்டி தான் இது. பட் இதில் இந்தியாவும் யூஎஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ராட்டிஃபை அப்படிங்கிறது பண்ணலை. ஏன்னா வந்து இன்னும் நாங்கள் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் நாங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் குளோபல் லெவலில் இந்த மைனிங், அதே மாதிரி ஓவர் ஃபிஷிங் பண்ணுறது, அதே மாதிரி இந்த ரிசோர்ஸ் வந்து எடுக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூஎன் ஓஷன் கான்ஃபரன்ஸில் இப்படி ஒரு ட்ரீட்டி வந்து கொண்டு வந்துருக்குறாங்க.
இப்போ இந்த ராட்டிஃபை பண்ணனால இதுக்கு தேவைப்படக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் கமிஷன் வந்து 1 பில்லியன் யூரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரெஞ்ச் பாலினேஷியா கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்ககிட்ட இருக்கக்கூடிய டெரிட்டரி தான் வந்து வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் மெரிடைம் டெரிட்டரி. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனை வந்து நாங்கள் சில வந்து கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூசிலாந்து வந்து $52 பில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க ஓஷன் கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பசிபிக் ஐலாண்டு நேஷன்ஸ்க்காக. ஜெர்மனி வந்து 100 மில்லியன் யூரோ கொடுத்துருக்காங்க. இப்போது அங்கே ஜெர்மன் டச் பண்ணியிருக்கக்கூடிய பால்டிக் சீஸையும் நார்த் சீஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதில் ராட்டிஃபை பண்ண கண்ட்ரிஸ் வந்து இதில் வந்து ஃபினான்சியல் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு என்விரான்மெண்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த UN ஓசன் கான்ஃபரன்ஸ்னால் என்னென்னு கேட்பாங்க. அதே மாதிரி கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி கேட்பாங்க. இப்போ கொண்டு வந்த பியாண்ட் தட் இஸ் பயோடைவர்சிட்டி ஜூரிடிக்ஷன் அப்படிங்கக்கூடிய ட்ரீட்டி பற்றி கேட்கலாம். இந்தியா ராட்டிஃபை பண்ணியிருக்கான்னு கேட்கலாம். ஸோ மெயின்ஸ்க்கு நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3க்கு இது வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்து நிறையா வந்து டைவர்சிஃபையாக டாபிக்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்துருக்குது. ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பரில் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம்.